ஹாய் மக்களே, மொறுன்னு உளுந்து வடை பார்க்கலாமா? ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப கிறிஸ்பியான உளுந்து வடை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1.5 கப் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸோ 1.5 கிளாஸோ எடுத்துக்கோங்க. இது ஒரு 5-6 பேர் நிறைவாக சாப்பிட்லாம். ஸோ கழுவிட்டு வந்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சுட்டேங்க. இந்த கேப்பில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உளுந்து எடுத்து பார்க்குறப்போ இந்த அளவுக்கு ஊறி நல்லா இருந்துச்சு. கரெக்டாக 1 மணி நேரமே போதுமானதாக இருக்கும். இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக வரும். உங்களுக்கு பெரும்பாலும் உளுந்து வடைக்கு ரொம்ப பெரிய ஃபேட் பேஸ் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்றப்போ ரிஸ்க் ஃபேக்டர் கம்மிங்க. ஸோ உளுந்து வடையும் டீ குடிக்கிறது நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் மாதிரியே ஆயிடுச்சு இல்லையா? இனிமேல் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். இந்த உளுந்து வடையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அரைக்கிறதும் மிக்ஸ் பண்ணுறதும் தான். ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா உளுந்து வடைன்றது ரொம்ப சிம்பிள். நல்ல அவுட்டர் லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ கழுவி எடுத்து வச்சுருக்க உளுந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் மாவு அரைக்கக்கூடாது. ஒரு மீடியமான பக்குவத்தில் அரைக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு தான் சால்ட் எடுத்திருக்கேன். எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. கம்மியாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருங்க. ஸோ நான் பிழிஞ்சு வடிகட்டி தானே எடுத்தேன் இல்லையா, அந்த உளுந்து அப்படி கொடுத்து ஒரு பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஓடலை, டைட் ஆகிடுச்சு மாவு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி, குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா நம்மகிட்ட, அதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் ஒரு கிளறி விட்டுட்டு மிக்ஸி போட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு நல்லா முழுன்னு அரைஞ்சி புசுன்னு சாஃப்டாக வரும். இப்போ நான் மாவை பாத்திரத்துக்கு மாற்றும் போது பார்த்துக்கோங்க, அதனுடைய கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்டாக சில்கியாக அப்படியே நல்லா பார்க்கவே அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி தொடும்போது நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவு ஊற்றும் போதே உங்களுக்கு அந்த சில்கினஸ் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, இதுதான் பக்காவான பக்குவம். அப்போ தான் மாவு வந்து நல்லா மொறுமொறுப்பாக, வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவுன்றது புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சேர்ந்து அரைச்சி வச்ச மாவு. 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இது எல்லாத்தையும் தான் சேர்த்து பிணைய போகிறோம். நான் காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸும் மாவில் கொட்டிட்டு பிணைய போகிறோம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நான் இந்த இடத்துல எந்த எடிட்டுமே கொடுக்கலங்க. நான் என்ன ஷூட் பண்ணியிருக்கனோ, இந்த மாவு பிணைய எவ்வளோ நேரம் ஆச்சோ அதை அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிணையிற மெத்தடு தான் ரொம்ப முக்கியம். வடையை பொறுத்தளவுக்கு மாவு வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு உளுந்து வடைனாலே நல்லா மொறுன்னு இருக்கணும், ஆனால் எண்ணெயும் அதிகமாக இருக்கக்கூடாது, உள்ளேயும் சாஃப்டாக இருக்கணும், டேஸ்ட்டும் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதுக்கு தான் இந்த பக்குவம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தெல்லாம் சேர்த்து பிணைஞ்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மட்டும் மாவு கொத்தி, அதாவது அரிசி மாவு வந்து கொஞ்சம் மட்டும் நான் அதில் கொட்டி விட்டுருக்கேன். அது கொஞ்சம் பிணைஞ்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மாவையும் சேர்த்து பிணைஞ்சிட்டேன். இந்த ப்ரொசீஜரில் மிக்ஸி ஜாரில் மட்டும்தான் நான் தண்ணி கொடுத்துருக்கேன். இதிலெல்லாம் பிணையிறப்பெல்லாம் நான் எந்த ஒரு சொட்டு தண்ணி கூட தேக்கலை. ஸோ நம்ம அரைக்கும் போதே தெளிவாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம எந்த இடத்துலையுமே தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் எந்த கட்டுமே கொடுக்காம கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் என்ன ஷூட் பண்ணினோ அந்த அப்படியே உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பிணைஞ்சு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணியாக ஃபீல் ஆச்சு. மிச்சம் வச்சுருந்த அந்த அரிசி மாவை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். சில பேர் வெறும் பச்சரிசி மாவு சேர்ப்பாங்க, அது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை, அதுவும் நல்லா தான் வரும். இது நான் வீட்லேயே வந்து இடியாப்பத்துக்காக அரைச்சி வச்ச மாவுன்றனால அதை சேர்த்துருக்கேன். அந்த மாவுமே எவ்வளோ சூப்பராக வரும்னு மட்டும் வடை வந்து வேகும் போது பாருங்கள். நீங்கள் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நான் சொல்கிறத விட அந்த வடையே சொல்லும், அந்த வடையோட டேஸ்ட்டும் அது எந்த தன்மையில் இருக்குன்றது நீங்களே புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பிசுன்னு தண்ணியாக ஃபீல் ஆச்சுங்களா, அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா
அந்த மிச்சம் வச்சுருந்த மாவையும் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் 2 கப் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம 1.5 கிளாஸ்ன்றப்போ கிட்டத்தட்ட 200 உளுந்து வந்துருச்சு இல்லையா? 150 to 200 கிராம்குள்ளே இருக்கும் நம்ம எடுக்கிற கிளாஸோட மெஷரை பொறுத்து. அதனால் இந்த 2 கப் அரிசி மாவுன்றது கம்பல்சரி தேவைப்படும். அப்போ தான் வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து நம்ம வடை செய்ய முடியும். சில பேர் கிரைண்டரில் போட்டு அரைச்சியும் செய்வாங்க. அப்போ நான் நிறைய மாவு வந்து உப்ரியாகவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மிக்சிங் கொடுப்பாங்க. கடைகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளி லேயர் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து வெறும் மாவாக இருக்கும். சில நேரம் ஆறி போயிட்டால் நம்மளால் சாப்பிடக்கூட முடியாதுல்ல, தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த அளவுக்கு இருக்கும். வெளி லேயரை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே மாவை தூக்கி போடுறவங்களெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மாதிரி இல்லாமல் வீட்டில் செய்கிற உளுந்து வடையில் நம்ம அப்படியே க்ரன்ச்சியாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். திகட்டாது. உளுந்தோட ஃப்ளேவர் குறையக்கூடாது. இதுதான் வடையோட மெயின் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வழக்கம் போல் தண்ணியில் போட்டு பார்த்தா நல்லா குப்புன்னு மிதக்கணுங்க. அப்போ மாவு வந்து நல்லா பக்குவமாக இருக்குது. உளுந்தோட தன்மை அதிகமாக இருக்குது. அரிசி மாவு அதிகமாகலைன்னு அர்த்தம். ஸோ வடையும் மாவும் வந்து வடை மாவும் வந்து பக்குவமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஓரமாக மூடி வச்சுட்டு இந்த கேப்பில் நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுற ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். வடையை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டியில் நம்ம செய்யலாம். ஸோ அடுத்தடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா வாழை இலையை எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் காயிற கேப்பில் வாழை இலையில் தட்டலாம். இப்போ மாவு நான் பக்குவமாக பிணைஞ்சிட்டதுனால இப்போ பாருங்கள், உங்களுக்கு வாழை இலையிலையும் நான் தட்டி காட்டுறேன். இந்த மாதிரி கையிலேயே இலையை யூஸ் பண்ணாமல் கையிலேயே பால் மாதிரி உருட்டி அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஹோல் பண்ணி அப்படியே போட்டு எடுக்கலாம். நீங்கள் முதல்ல மாவு வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வடை மாவு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு வடை போடும் போதும் அடுத்த வடைக்கான மாவு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம தண்ணியில் ஹேண்டை வந்து நம்ம டிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வடை வந்து கையிலையும் ஒட்டாது. நமக்கு வந்து கைக்கும் எண்ணெய் சூடான எண்ணெய் படாமல் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு மாவு சரியாக போய் எண்ணெயில் விழுகலைன்னா நம்ம கைக்கும் வந்து டேஞ்சர் தான். எண்ணெய் சூடான எண்ணெய் பட்டுருச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டம். அது இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் ரொம்ப எரியும். ஸோ பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ வாழை இலையில் இப்படி உருட்டி நல்ல பெரிய வடையாக ஃபஸ்ட்டு வடை நல்லா பெருசாக சூப்பராக போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி உருண்டை எடுத்து பார்த்திங்களா இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் வடை எப்படி போடுவாங்களோ அதே பேட்டர்னில் போட்டுட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள், வெறும் கையிலேயே ஈஸியாக வடை செய்யலாம். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணியில் கையை டிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பேட்ச் கூட நான் போட்டிருக்கேன். ரெண்டையுமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு. நிறைய வெரைட்டி மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டீ வடிகட்டி யூஸ் பண்ணி வடை போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன். அப்புறமா ஒரு கிளாஸ் மேலே துணி கட்டிட்டு அந்த துணி மேலே வடையை தட்டி போடுவாங்க. ஏன்னா எண்ணெயில் வந்து கைப்பற்றக்கூடாதான். அதனால வந்து இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் ஒரு முறுக்கு புளிகிற மிஷின் மாதிரி வருது, அதுக்குள்ளே மாவை போட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் வந்து உளுந்து வடை விழுகுது. இந்த மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் விட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் எதுனா, மாவை பக்குவமாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோன்னா அப்படியே கையிலேயே ஜஸ்ட்டு ஒரு 2 ரவுண்டு உருட்டிட்டு நடுவில் சென்டராக வந்து ஹோல்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம். எவ்வளோ வடைனாலும் போட்டுடலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு நல்லா ஒரு 5-6 பேர் நல்லா நிறையா சாப்பிட்லாம். 10 பேர் வரைக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். நிறைய சாப்பிட்ற வடை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் 5-6 பேர் சாப்பிட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி ஃபேமிலி விலாக் தமிழ். நான் குக்கிங் ரெசிபீஸும் அப்புறமா என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸும் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். வடை மட்டும் இல்லை, ப்ரௌனி, கேக்குன்னு, பன்னுன்னு எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துட்டேன் வடை நான். இந்த பார்த்திங்களா, இந்த சவுண்டு தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சுட சுட இருக்கிறதுனால எடுக்க முடியல. ஸோ ஒன்று எடுத்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வீடியோவில் பிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் அகெயின் மறுபடியும் அதை ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியில் முதல்ல கையை வச்சு நல்லா ஈரம் பண்ணிவிட்டு மாவை ரொட்டேட் பண்ணி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு ஹோல் விட்டு எண்ணெயில் வந்து பார்த்து போட்டுருவோம். நம்ம கையிலவும் ஒட்டாது, எண்ணெயிலையும் சேஃபாக போடுறோம். வேகமாக போட்டாலும் எண்ணெய் மேலே தெரிச்சிடும். ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடையில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பார்ப்போமா. கன்னியாகுமரி சைடு யூஸ் பண்ணுற ரச வடை மாதிரியாக இருக்கட்டும், நம்ம சென்னையில் யூஸ் பண்ணுற சாம்பார் வடையாக இருக்கட்டும், நம்ம நிறைய இடங்களில் விரும்பி சாப்பிடக்கூடிய தயிர் வடையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த உளுந்து வடை தான் பேஸு. ஒரு உளுந்து வடையை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் கவர் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்களையும்
இந்த மாதிரி சைவ ஹோட்டல்களில் தயிர் வடைன்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது சாப்பிட்றதுனே சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வாங்கி தர மாட்டாங்களான்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்றது இவ்வளோ ஈஸின்றது அப்போல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்கள்லாம் லீவில் இருக்காங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வடை பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா? உளுந்து வடை ப்ளஸ் டீ காலையில் ஒரு 11 மணிக்கு குடிக்கலன்னா சில பேருக்கெலாம் அன்றைக்கி டேவே வந்து ஒரு ஹாப்பி மூடாக இருக்குது. அதெல்லாம் சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்க பர்சனாக இருந்தால் அதிகமாக வெளியில் வடை சாப்பிடாதீங்க. நம்ம வீட்டில் நம்ம இந்த அளவுக்கு நீட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக ரொம்பவும் வடை சாப்பிட வேண்டாம். கொலஸ்ட்ரால் இருக்கவங்களாம் வடையை பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி குட்டீஸ்க்கெலாம் நிறைய கொடுக்கலாம். உளுந்தில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இந்த வடை நல்லாவே ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸை விட இது 100 டைம்ஸ் பெட்டர் தான். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா வடையும் நான் முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வடை எடுத்து உடச்சி சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலோட நேம் ஜெயந்தி ஃபேமிலி விலாக் தமிழ். ஸோ மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.